குடியேறார். இப்போது நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, குடியிருக்கீங்க. அந்த வீடு வாடகை வீடா சொந்த வீடா? இப்போ வாடகை வீடுனா சில வருஷங்கள் தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் வந்து வாடகை ஏற்றுவார். உங்களுக்கு வாடகை கொடுக்க முடியாத நிலை வரும். அப்போ நமக்கு தகுந்த வருமானத்தை வச்சு நம்ம கொஞ்சம் 2 கிலோமீட்டர் உள்ளே போகணும். ஏன்னா உள்ளே போனால் தான், ஊரில் இருந்து கொஞ்சம் உள்ளே போனால் தான் வாடகை கம்மியாக இருக்கும். இப்படி போய் கடைசியில் அடுத்த ஊருடைய பார்டருக்கே போயிடுவோம். ஏன்னா நம்ம வருமானம் சொற்ப அளவில் இருக்குது, ஆனால் விலைவாசியும் ஏறுது. வருஷம் எப்படா வீட்டுக்காரர் நினைக்கிறார், எப்படா இவனுக்கு 1000 ரூபாய் ஏற்றுறது, எப்படா இவனுக்கு 500 ரூபாய் ஏற்றுறது அப்படிலாம். இதே சொந்த வீடாக இருந்தால் நாம் நிரந்தரமாக அங்கே இருக்கலாம். நம்ம அந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு, 90% மக்கள் கிட்ட வாடகை வீட்டில் இருக்கிறார். 10% மக்கள் கிட்ட சொந்த வீட்டில் இருக்கிறார். அப்போ கடவுளுக்கு தெரியுது, இந்த சந்தோஷோட வீட்டில் வாடகைக்கு இருக்கலாமா இல்லை சொந்தமாக குடியேறலாமா. அது மாதிரி அப்போ இவன் வீட்டில் சொந்தமாக குடியேற முடியாது. ஏன்னா இவன் இன்னமும் கோவத்தில் கெட்டிக்காரனாக இருக்கான், இன்னமும் வாக்குவாதத்தில் கெட்டிக்காரனாக இருக்கான். அப்போ இவனுடைய கெட்டிக்கார செயல் எனக்கு வெறுப்பை கொடுக்கும். அதனால் இவன் நல்ல மனசோடு இருக்கும்போது அவன் வீட்டில் குடியேறலாம். அதே மோசமான எண்ணங்கள் கொண்டவனா மாறினானா அந்த வீட்டை காலி பண்ணி வேற வீட்டுக்கு போகலாம். ஸோ இந்த மைண்ட் செட்டில் தான் அவர் இருக்கார். அதே போல் இந்த சந்தோஷோட மனசு எப்படி இருக்குது, இவன் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த 5 நிமிஷம் பேசினேன் இல்லையா, அதில் சொன்னது போல் இவன் இருக்கிறானா, இவன் இருப்பானா அப்படின்னும்போது சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறார். இந்த வித்தியாசத்தை